இந்த கன்னி மரியாவுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். ஏனெனில் அவரிடமிருந்து நீதியின் கதிரவனாகிய நம் கடவுள் கிறிஸ்து என்று தோன்றினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 4 நற்செய்தி நூல்களிலும் இயேசு செய்த சுகமளிக்கும் வல்லமைகளை அறிந்திருக்கின்றோம். பூ விழுந்த பெண் முதல் இறந்து 4 நாள் ஆன லாசருக்கு உயிர் கொடுத்தது வரை நம் இயேசுவின் சுகமளிக்கும் ஆற்றலை தெரிந்து வைத்திருக்கிறோம். தன் மகனை சுகமளிக்கும் நற்செய்தி பயணத்தில் எப்போதும் உடனிருந்து ஊக்கப்படுத்தியவர் அன்னை மரியா. இயேசுவின் புதுமைகளை அவர் சென்ற இடமெல்லாம் மக்கள் அறிந்து பின் செல்லும் போது கண்டிப்பாக அன்னைக்கு தெரியாமல் அற்புதங்கள் நடந்திருக்க வாய்ப்பை தெரிந்திருக்காது. ஏனெனில் முதலாக திருமணமான இல்லத்தின் பெற்றோர் சார்பாக இயேசுவிடம் பரிந்து பேசியவரும் திராட்சை ரசமாக மாற காரணமாக இருந்தவரும் அன்னை மரியா. முதலில் கபிரியேல் தூதர் தன்னிடத்தில் வந்து பேசியது முதல் இயேசுவின் வளர்ச்சியிலும் இயேசுவை பற்றி சிமியோன், அன்னா ஆகியோர் உரைத்த சான்றுகளையும் இயேசுவின் மறைநெறி போதனைகளையும் தன் உள்ளத்தில் வைத்து சிந்தித்தவர் அன்னை மரியா. அன்னை இதுவரை ஆயிரக்கணக்கான இடங்களில் காட்சியளித்துள்ளார் என்பதையும் சுகமளித்துள்ளார் என்பதையும் நாம் அறிவோம். அந்த காட்சிகள் எல்லாமே மனிதனம் பாவத்தில் சிக்குண்டு மடிந்து விடாதிருக்க எச்சரிப்பதற்காகவும் ஜெபிக்க வேண்டியும் மனமாற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் தான். இத்தகைய தாயம் கொண்டுள்ள அன்னையின் சுகமளிக்கும் வாசத்துக்காக பெயர் சூட்டியதில் ஒரு பெயர்தான் ஆரோக்கிய அன்னை இருந்தது. அவரது பரிந்துரையும் சுகம் பெற்று தரும் ஆரோக்கியத்தையும் தேடி கோடிக்கணக்கான மக்கள் அவரது ஆரோக்கியம் தேடி வருகின்றார்கள். உடல் நலமின்றி வாழும் நேரம் தம் தலை அருகில் எப்போதும் இருப்பவள் நம் ஆரோக்கிய அன்னை. இப்போது கூட உலகின் மிக கொடிய நோய் தாக்கும் என்று அன்னை நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார். இன்னும் முழுமையாக அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அவரை போலவே கடவுளின் திருமணத்திற்கு கீழ்ப்படிந்து நான் உமது அடிமை, அப்படியே ஆகட்டும் என்று வாழும் உள்ளத்தை அன்னை வழியாக நமக்கு தர வேண்டும் என்று வரம் கேட்டு தொடரும் திருப்பலியில் கொண்டாடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் 2020 அன்னை ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழா கொடியேற்றத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதில் குறிப்பாக இன்றைய நாளில் முதல் நாளிலே அன்னையுடைய திருக்கொடியை அர்ச்சித்து திருக்கொடியில் பங்கேற்று அந்த கொடியை ஏற்றி வைத்து நமக்காக அருளை வழங்கவும் திருப்பலி நிறைவேற்றவும் செய்து கொண்டிருப்பவர் தூய ஜெபமாலை அன்னை ஆலயம் நிறைவாழ்வு நகர் பங்கு தந்தை அருட்தந்தை தாமஸ் பெரிஸ் அடிகளார் அவர்கள். அவர்களை பங்கு பேரவை, அனைத்து பக்த சபைகள், அனைத்து அன்பியர்கள், அனைத்து கிராம மக்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக என்று வாழ்த்துகிறார். மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அந்த தல திருச்சபையினுடைய அன்பு இறை மக்கள், ஜெபமாலையினுடைய அன்னையினுடைய பாதுகாவலினுடைய அனைத்து இறை மக்கள் ஒவ்வொருவரையும்
அன்போடு கூட பங்கின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதே போல விருதுநகர், சாத்தூர் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து திருயாத்திரையாக இன்றைய நாளில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் கூட இருகரம் கூப்பி அன்னையின் நாமத்திலே வரவேற்கிறேன். நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு சுவிச்சம் நமக்காக தென்படுகிறது. அருள்முறைய கதிர்கள் நமக்கு அன்னையினுடைய திருவிழாவிலே அமைந்து விழ ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த நோயாளிகளின் ஆரோக்கியம் என்று போற்றப்பெறுகின்ற அன்னையிடத்திலே நாம் நன்றி பெருக்கோடு இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். முற்றிலுமாக இந்த கொரோனா தொற்றிலிருந்தும் இன்னவித அனைத்து நோய் நோக்காளிகளில் இருந்தும் ஆன்ம சரீர நோய்களில் இருந்தும் நாம் முழுமையாக விடுதலை பெற ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இன்றைய நாளில் அன்னை நமக்கு அருள் புரிவாராக. எனவே இந்த மன்றாட்டோடு பல்வேறு குடும்பங்கள் இன்றைய நாளிலே சிறப்பு செய்திருக்கிறார்கள். திரு ஜெய்சீலன் வனஜா குடும்பத்தினர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறார்கள். அதே போல விருதுநகர் கைவண்டி, மாட்டு வண்டி, லாரி, சுமை ஏற்று இறக்குமதி தொழிலாளர் முன்னேற்ற சங்க வளர்ச்சிக்காக, தொழிலாளர்களின் ஒற்றுமைக்காக, நிர்வாகிகளின் பணி சிறக்க இந்த திருப்பலிக்கு சிறப்பு செய்துள்ளார்கள். விருதுநகர் யுவராஜ் ஐரின் குடும்பத்தினர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி மோகன் உடல்நலம் பெறவும் இந்த திருப்பலிக்கு சிறப்பு செய்துள்ளார்கள். விருதுநகர் அந்தோனிராஜ் லூசியா மேரி குடும்பத்தினர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி தொழில் முன்னேற்றம் பெற, வேலை வாய்ப்பு பெற, குழந்தைகள் நன்கு படித்து முன்னேற என்று திருப்பலிக்கு சிறப்பு செய்கிறார்கள். விருதுநகர் இருதயராணி இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி நினைத்த காரிய அனுகூலமாக தொழில் முன்னேற்றம் பெற நச்சுக வேண்டி திருப்பலிக்கு சிறப்பு செய்கிறார்கள். விருதுநகர் தென்னடி ஆதிஸ்மேரி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி கூறி நச்சுகம் வேண்டி தொழில் முன்னேற்றம் அடைய நினைத்த காரியம் அனுகூலமாக திருப்பலிக்கு சிறப்பு செய்கிறார்கள். கரிசேரித்தூர் பாஸ்கரன் ஜெபமணி குடும்பத்தினர் திருப்பலிக்கு சிறப்பு செய்து ஆண்டவரின் அருளை கொண்டாடுகிறார்கள். அவர் தந்தை சேசுகரி உடல்நலம் பெறவும், குடும்பத்தில் தொழில் முன்னேற்றம் பெறவும், நற்சுகம் பெறவும் என்று சொல்லி திருப்பலிக்கு சிறப்பு செய்கிறார்கள். இனாம் வெட்டியபட்டி அசோக் சந்திரா குடும்பத்தினர் சிறப்பு நன்றி திருப்பலியாக கொடுக்கிறார்கள். தொழில் முன்னேற்றம் பெற, குழந்தைகளின் நற்பணிப்புக்காக என்று கொண்டாட நம்மை கேட்டுக் கொள்கிறார்கள். அளவாக்கோட்டை மோட்சமேரி தாமஸ் குடும்பத்தினர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இறையாசி பேத்தி அமரசி சீடி குழந்தை பாக்கியம் பெற, குடும்பத்தின் நட்சிலும் சமாதானம் கிடைக்க என்று கொண்டாடுகிறார்கள். ஆறாவது நகர் சத்வசாதம் ஐந்து செல்வராணி குடும்பத்தினர் திருப்பலிக்கு சிறப்பு செய்து அன்னையின் அருளை கொண்டாடி தேவ ஆசிரியர் கிடைக்கும். அருள்சாமி, லூர்தினேரி தாமஸ், ஜோசப் சேவியர் இவருடைய ஆன்மா சாந்தியடையும் மன்றாடும்படி நம்மை கேட்டுக்கொள்கிறார்கள். சாத்தூர் மரக்கடை என் ராயப்பன் ஞானபுஷ்பம் குடும்பத்தினர் திருப்பலிக்கு சிறப்பு செய்து ஆண்டவருக்கு நன்றி கூறி அன்னையினுடைய ஆசையை கொண்டாடுகிறார்கள். குழந்தைகள் படிப்பு, தொழில் அபிவிருத்தி, குடும்ப சமாதானம் கருத்துக்களுக்காக ஜெபிக்க அவை கேட்டுக் கொள்கிறார்கள். மட்டுமல்லாது கடந்த நாட்களிலே இந்த திருத்தலத்தை நாடி வந்து கொண்டாடிய அனைத்து ஆரோக்கிய அன்னை பக்தர்களுக்கும் இன்றைய நாளில் வர முடியாமல் பல்வேறு இடங்களிலிருந்து மனதளவிலே ஜெபிக்கின்ற அனைவருக்காகவும் நாம் இன்றைய நாளிலே இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இத்திருவிருந்தில் நாம் தகுந்த முறையில் பங்கெடுக்கும்படி நம்முடைய குற்ற முறைகளுக்கு பணம் வழங்குவோம். எல்லாரும் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. சகோதர சகோதரிகளே எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையுமே புனிதப்படுத்தி நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
எங்களது தாய்மொழி அன்னையமாகிய புனிதமிக்க கன்னிமரியாளின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாய் எங்களுக்கு விண்ணகர் கொடையிலிருந்து நாங்கள் என்றும் அமைதி வளர அருள் தருவீராக. உம்மோடு தூயாவி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் 2 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள்
முதல் 19 முடியுள்ள திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுடன் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் கூற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஏறக்குறைய 7-8 மாதங்களுக்கு பிறகாக இவ்வளவு பேரை கோவில்ல நான் மொத்தமா பார்க்கிறேன். அப்பப்ப பார்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்லல. காலையில கழுகுமலை பகுதியில் ஒரு திருமண திருப்பலிக்காக போயிருந்தோம். அதை ஏற்கனவே தாசில்தார் சொல்லியிருந்தாரு, 10 பேருக்கு மேலே யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. 40 நிமிஷத்துக்கு மேல பூசை வைக்கக்கூடாது அப்படின்னு. எப்படிதான் பூசை வைக்கிறது? பாதத்துக்கார் வேகமா வச்சு முடிச்சுங்க அப்படின்னா. எவ்வளவு வேகமா அப்படின்னா, விராசமோட கொஞ்ச நேரத்தில் காலி முடிச்சு கட்டி அனுப்பிட்டார். எல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. லாக்டவுன் வந்த பிறகு நம்முடைய வழிபாட்டு நேரங்கள்லாம் லாக்டவுன் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் தான் கோவிலுக்குள்ள இருக்கணும், இத்தனை பேர் தான் கோவிலுக்குள்ள இருக்கணும், இவ்வளவு நேரம் தான் கோவில்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரு இக்கட்டான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நேரத்தில் உங்களை பார்த்து இந்த கேள்வி நான் கேட்கக்கூடாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒரு காலத்துல அங்க தூரத்துல வரும்பொழுது இவர் தான் வர்றாங்க, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பக்கத்துல இப்ப பக்கத்துல நின்று சோஸ்திரம் சொன்னாலே அது யாருமே தெரிய மாட்டேங்குது. முகக்கவசம், முக்காடு, நான் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம வாழக்கூடிய, இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, கொரோனாவோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. பாருங்க, முன்னாடிலாம் அட்லீஸ்ட் நன்மை வாங்கிறதுக்காக மாஸ்க் அடிக்குமா? நான் பூசை ஆரம்பிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா, சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க நினைக்கிறேன் இல்லையா? நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம் இருக்கணும். கண்டிப்பா ஒரு சிலை கடைபிடிக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? அம்மா நீங்க சொல்லுங்க. இந்த முதல்ல பார்த்தீங்க நீங்க உங்களை தான். நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. அடுத்து யாருக்கு கேட்போம்? அவங்களுக்கு 3 மாசத்துல போதும் கணிச்சது கொடுக்குறாங்க. நீ என்ன இருக்கு? எஸ், நல்லா இருக்கு. நிறைய பெரிய முன்னுரை வாசிங்க. என் பிரசங்கமே அதுதான். அதோட முடிஞ்சு போச்சு. நான் அப்பயே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆமே அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவோம் அப்படின்னு நினைச்சேன். அவளை
நீண்ட ஒரு அழகான ஒரு முன்னுரை. நல்லா இருக்கீங்களா? உங்க ஊர் மக்கள் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கொடியேற்ற முறையே வித்தியாசமா இருந்தது. நம்ம எல்லாம் ஒரே ஒரு கொடியை ஏற்றுவோம், சாமி இத்தனை கொடியை மேலே ஏற்றுறீங்க அப்படின்னு ஒரு ஊர் எல்லா மக்களுமே ஒற்றுமையா சேர்ந்து இதை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைபிள் யாராவது வச்சுக்கீங்களா? பைபிள் இந்த பவுலடியார் வந்து தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்துல 5வது அதிகாரம் 14வது இறைவசனம். பைபிள் கிட்டவங்க வாசிங்க. பவுலடியார் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 14வது இறைவசனம். வழக்கமான பாணியில நினைக்காதீங்க, கேள்வி கேட்பேன், கவலைப்படாது. ஐந்து 14 தெசலோனிக்கேயருக்கு முதல் திருமுகம். எத்தனை பேரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? நிறைய பேர் வந்துருக்கீங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நான் பூசை வச்சுக்கிட்டு இருந்தேன். 4 பேர் 4 நாள் இருந்தாங்க. கேட்டேன், நல்லா இருக்கிறாங்க, படிக்கிற பையன், இன்னும் வந்து லைஃப்குள்ளே என்ஜாய் ஆகல, படிக்கிற பையன், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். யாருமே வந்து வாய்ப்பு சொல்லு நல்லா இருந்தா ஃபாதர் அப்படிதான். எத்தனை பேரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது? மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி கேட்பேன், சரிங்களா? எத்தனை பேரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க? எவ்வளவு கஷ்டமான ஒரு கேள்வி பார்த்தீங்களா? சந்தோஷமா நீங்க ஆமா சொன்னாலும் கவலைப்பட போறது கிடையாது, இல்லை சொன்னாலும் வருத்தப்பட போறது கிடையாது, இல்லையா? நான் வந்து வீட்டுல பார்க்கவும் மாட்டேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? சும்மா சொல்லுங்க, எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு? கிடையாது. இதே மக்களே, ஒரு சாதாரண ஒரு நடைமுறை கேள்வி எவ்வளவுதான். எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று கேட்ட உடனே நம்மை அறியாமலே நான் சொல்ல வேண்டும், நான் மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நம்மால் எளிதாக அந்த பதிலை என்ன செய்ய சொல்ல முடியும். என்ன காரணம்? இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளாக, ஏதாவது ஒரு கஷ்டத்திற்குள்ளாக, ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளாக, ஏதாவது ஒரு நோய்க்குள்ளாக அடைக்கப்பட்ட வாழ்க்கையை தான் இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் கேட்ட உடனே எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோம் என்று கேட்ட உடனே நம் எவ்வளவு நாம் சொல்ல முடியவில்லை, நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். காரணம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ கஷ்டங்கள், உடல் ரீதியான கஷ்டங்கள், மன ரீதியான கஷ்டங்கள், இன்னும் குடும்ப சம்பந்தப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளுமே நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். உதாரணமே நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் சென்றிருக்கும். நாகப்பட்டினம் அந்த வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு அருகிலே சாட்சிய வாக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அதாவது கோவிலுக்கு வந்து புதுமையை பெற்றுக் கொண்டவருடைய அந்த சாட்சிய வாக்குகள் அங்க புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெங்களூரில் இருந்து வந்த ஒரு குடும்பத்தார் ஒரு சாட்சிய ஒரு உறுதி பத்திரத்தை எழுதி கொடுத்தார். அதை என்ன எழுதினாங்க அப்படின்னா, அவருடைய சொந்த ஊர் பெங்களூர். அந்த அம்மாவுடைய பெயர் பிரியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த தாயுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆண்டும் சரியாக, அதாவது அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவிற்கு வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வருவது அவரது வழக்கம். அவர் வருகின்ற பொழுது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய கணவர் ஒரு பொறியாளர் அந்த கட்டிட பணியில் ஈடுபட்டு இருந்த பொழுது 3வது மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்து விடுகின்றார். உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலை. உடனடியாக கொண்டு போய் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து பார்த்தார்கள்.
கொஞ்ச நேரம் கழித்து மருத்துவர்கள் சொன்ன ஒரு பதில், உங்களுடைய கணவரை காப்பாற்றுவது என்பது எளிதான காரியம் அல்ல. ஏறக்குறைய அவர் இறக்கும் ஒரு தருவாயில் இருக்கின்றார். தயவு கொண்டு அவர் மருத்துவமனையில் இருப்பதை விட நீங்கள் வீட்டில் கொண்டு செல்லுங்கள், கொஞ்ச நேரத்தில் இறந்து போவார் என்று சொல்லப்பட்டது. இந்த தாய்க்கு ஒரே வருத்தம், கணவர் தனது பிள்ளைகள் தனது வாழ்க்கையை எப்படி வாழப் போகிறேன், அதிகமாக நேசித்த தனது கணவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போவார், அது ஒரு வருத்தம், ஒரு துயரம். மறுபக்கம் தனது கணவனுக்கு பிறகாக பிள்ளைகளை நான் எப்படி நான் பலப்படுத்த போகிறேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் எப்படி நான் நல்லநிலைக்கு கொண்டு வரப் போகின்ற ஒரு மன துயரம் இன்னொரு பக்கம். மறுபக்கம் ஒரு பெண்ணாக இருந்து என்னால் எப்படி இந்த குடும்பத்தை நான் முன்னுக்கு கொண்டு வருவது என்பது மூன்றாவது கவலை. இந்த தாயுடைய கண்ணீர் ஒரு அருகிலே இருந்த ஒரு மாணவனுடைய ஆலயத்திற்கு சென்றார். அந்த ஆலயத்திற்கு சென்ற பிறகு அந்த ஆலயத்திற்குள்ளாக பீடத்துக்கு அருகிலே நமது ஆலயத்தை போல பீடத்தின் வலதுபுறத்திலே ஒரு மிகப்பெரிய வேளாங்கண்ணி மாதாவுடைய திருச்சுருவமானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாயானவர் நேரடியாக ஆலயத்திற்கு சென்றவுடனே அந்த வேளாங்கண்ணி மாதா திருச்சுருவத்தை போய் கட்டி அணைத்து அந்த திருச்சுருவத்திலே தன் நெற்றியினால் ஓய்வு அழுது கொண்டே இருக்கின்றார். ஒரு 5-10 நிமிடங்கள் கழித்து அழுது முடித்த பிறகு அந்த ஆலயத்திற்குள்ளாக ஒரு அமைதியான ஒரு சத்தத்தை கேட்கின்றார். அம்மா என்று சொல்லப்பட்ட ஒரு சத்தம். அந்த தாய்க்கு எதுவுமே புரியவில்லை. அந்த ஆலயத்திற்குள்ளாக அவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு நேரம் கழித்து அம்மா என்று சொல்லி கேட்கப்பட்ட அந்த குரலை கேட்ட உடனே அவர் பயந்து போகின்றார், யார் என்னை அழைத்தது என்று சொல்லி. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அழுதுகிட்டே இருக்கும் போதே மீண்டுமாய் அந்த ஆலயத்திற்குள்ளாக ஒரு சத்தம் கேட்டது. தயவு கொண்டு போய் உனது கணவனை போய் பார் என்று சொல்லப்பட்டது. யார் பேசினார்கள், எதற்காக பேசினார்கள், எப்படி பேசினார்கள், ஏன் அந்த வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பது மட்டுமே புரியவில்லை. நேரடியாக அந்த தாய் தனது கணவனை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு போகின்றார். என்ன மருத்துவர், இன்னும் கொஞ்ச நேரத்திலே உனது கணவர் இறந்து போவார், அவரை காப்பாற்ற முடியாது, தயவு கூர்ந்து இவரை கொண்டு போய் என்று சொன்னாரோ அதே மருத்துவர் சொன்னாரா, எனது மருத்துவ பணியிலே இத்தனை ஆண்டுகள் நான் பணி செய்திருக்கின்றேன், இதுவரை நான் கண்டிராத மிகப்பெரிய ஒரு புதுமை என்பது இந்த நேரத்தில் நான் கண்ட ஒரு கணவனுடைய மறுபிறப்பு என்று சொன்னார். அந்த அளவிற்கு எந்த கணவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போவார் என்று சொல்லப்பட்ட அதே மருத்துவர் இனி ஒரு கணவனுக்கு எந்த பிரச்சனையும் நீ நலமோடு வாழ்வாய் என்று சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எங்கெல்லாம் மாதா ஆலயங்கள் இருக்கின்றதோ, எந்தெந்த ஆலயங்கள் எல்லாம் அன்னை மரியாதைக்காக அர்ப்பணிக்கப்பட்டதோ, அந்த ஆலயங்களுக்கெல்லாம் இதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பேராலய திருப்படியேற்று நடைபெற்றது. நாம் பலருக்கும் தெரிந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் நடந்தே பாத யாத்திரை சென்றார்கள். ஆனால் ஒருவர் கூட நாகப்பட்டினத்துக்குள்ளாக அனுமதிக்கப்படவே கிடையாது. இருந்தபோதும் கூட எப்படியாவது அன்னையுடைய ஆலயத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை நீங்க உலகம் முழுக்க வாழக்கூடிய அத்தனை மக்களை நான் பார்க்க முடியும். எதற்காக வருடம் வருடம் நம்ம அன்னையுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஏதோ ஆடம்பரத்திற்காக கொண்டாடப்படக்கூடிய விழா அல்ல. தந்தை அவர்கள் இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட மைய சிந்தனை கூட உண்மையாகவே ஒரு நேர்த்தியான இந்த கால சூழலிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை அப்படியே நாம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒன்று. ஏதோ விழா என்பது வருடத்திற்கு ஒரு முறை கொடியேற்றினோம் 10 நாட்கள் திருவிழா கொண்டாடுகிறோம் என்பது அல்ல. மாறாக இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட சிந்தனையிலே நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவர் அன்னை மரியா. இன்றைக்கு இந்த விழா என்பது ஒரு நன்றியின் விழா. 7-8 மாதங்கள் கழித்து நாளை தினத்திலிருந்து ஆலயங்கள் அனைத்தும் திறக்கப்பட வேண்டும், நாளை தினத்திலிருந்து ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே நான் இன்னைக்கு இந்த அன்னையுடைய திருப்பலியை ஏற்றிருக்கிறோம் என்றால் இது அன்னைக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியின் விழா. ஏதோ ஆடம்பர விழா என்பது அல்ல. இத்தனை பேர் ஒன்றாக வந்தோம், வெடியை வெடித்தோம், நான் கொடியேற்றினோம், 10 நாட்கள் விமர்சையாக கொண்டாடினோம். இது மட்டும் இந்த விழாவுடைய நோக்கம் அல்ல. மாறாக இன்றைக்கு இந்த விழாவுடைய கொடியேற்றம்
மிக 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 முக்கியமான ஒன்று. இது ஒரு நன்றியின் விழா. அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக அன்னை கொடுத்த இந்த நாளிலே நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். காரணம் நம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே இன்னைக்கு இந்த நோயிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். நீ எத்தனை பேர் இந்த கொரோனா என்ற தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட எத்தனை சொந்தங்களை இழந்து போயிருக்கின்றார்கள். நீ எத்தனை பேர் மருத்துவமனையிலே பேப்பரற்று படுத்துவிடுக இருக்கின்றார்கள். அத்தனை பேர்கள் மத்தியிலே கடவுள் இன்றைக்கு நம்மை பாதுகாத்திருக்கின்றார். நம்ம எல்லோரும் இந்த ஆலயத்திற்குள்ளாக உடல்நல சுகத்தோடு அமர்ந்திருந்து அந்த அன்னையை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த அன்னை நம்ம கொடுத்த மிகப்பெரிய வாழ்க்கை பிச்சை. இந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது இன்னைக்கு நமது கடமை. இத்தனை பேர் நாம் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த சிந்தனை கூட நோயாளிகளுக்கு எல்லாம் ஆரோக்கியம் தரக்கூடியவர் ஆரோக்கிய அன்னை. நம்மளே இந்த சிந்தனையை நான் எடுத்து விவரித்து படித்த போது எனக்குள்ளாக தோன்றிய ஒரு 4 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்னை மரியாள் எந்த விதத்திலே நோயாளிகளுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்கின்றார். முதலாவதாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் யோசிக்க வேண்டும். அன்னை மரியாளே முதலாக ஒரு நோயாளியாக காட்சி கொடுக்கப்பட்டார். நம்ம நோய் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பலரும் சொல்லக்கூடியது உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோயை நினைக்கின்றோம். காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, தீராத நோய் இப்படி வருகிறது. நோய் என்றாலே உடல் நோயை நாம் புரிந்து காட்டுகின்றோம். ஆனால் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சிந்தனை என்னன்னா, பலரும் இன்றைக்கு உடல் நோயை விட மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்ம எத்தனை பேர் இருக்கின்றோம்? அத்தனை பேர் நாம் பார்த்து நாம் யோசிக்க வேண்டும். எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள்? நான் கேட்ட உடனே யாருமே பதில் சொல்லுது. காரணம் நமது மனதிற்குள்ளாக வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு ஏராளமான பிரச்சனைகள், மனவேதனைகள், குடும்ப பிரச்சனைகள், உடனடியான பிரச்சனை என்று சொல்லி நாம் பலரையும் அடக்கிக் கொண்டே போகலாம். அன்னை மரியாள் தனது வாழ்க்கையிலே அவர் முதலாக இந்த மன ரீதியான பிரச்சனையை சந்தித்தார். அன்னை மரியாள் கூட மன ரீதியான நோயை சந்தித்தார். எங்கே பார்க்கின்ற லூக்கா நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரத்திலே அன்னை மரியாளுக்கு வாழ்ந்தவர் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த வாழ்ந்த அன்னை மரியாள் கொடுத்த வாக்குறுதி என்ன? நீ கருவற்ற ஒரு மகனை பெறுவாய் என்று சொன்ன உடனே அன்னை மரியாள் சொல்வார்கள், நானோ கணவனை அறியேன், நானோ கன்னியாயிற்று, என்னால் எப்படி குழந்தை பெற முடியும் என்று சொன்னார். இது அன்னை மரியாள் சந்தித்த முதல் மனம் சம்பந்தப்பட்ட முதல் நோய். காரணம் அன்னை மரியாள் சிறு வயதிலிருந்து ஆலயத்தில் இருந்தவர்கள். அன்னை மரியாள் சிறு வயதிலிருந்து அத்தனை ஆலயத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் கற்றறிந்தவர். அவருக்கு தெரியும், திருமணமாகாத ஒரு கன்னிப்பு திருமணத்திற்கு முன்பாக கருவுற்றார் இந்த சமுதாயம், இந்த உலகம், இந்த திருச்சட்டம் என்ன செய்யும் என்பதை அன்னை மரியாள் அறிந்திருந்ததால் தான் வானதூதர் அன்னை மரியாளுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்துள்ளன. அன்னை மரியாள் சொன்னா இது எப்படி நிகழ்ந்தால் தன்னையாச்சு. அன்னை மரியாளுடைய முதல் மன கலக்கம். எனவேதான் ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். தூய ஆவியானவர் உள்ளீடு நிகழ்வார், பரிசுத்த ஆவி உள்ளீடு வருவார், நீ கடவுளுடைய உண்மை பிள்ளையாக இருப்பாய் என்று சொல்லப்படுது. அன்பார்ந்தவர்களே, இதுதான் அன்னை மரியாள் தனது வாழ்க்கையை சந்தித்த முதல் மனம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். அதற்கு அடுத்தபடிதான் அன்னை மரியாள் மற்றவர்களுக்கு அந்த நோயிலிருந்து குணம் பெறக்கூடிய ஒரு அன்னையாக காட்சி கொடுத்தார். இதற்கு நல்ல உதாரணம் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் திருமணம். அத்தனை பேருமே அழைக்கப்பட்ட போது அன்னை மரியாள் ஒரு தாயாக இருந்து அந்த குடும்பத்தை பார்க்கின்றார். அந்த குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை, ரசம் தீர்ந்து போனது, ஒரு மான பிரச்சனை, என்ன செய்வது, எப்படி ஈடுகட்டுவது. அந்த குடும்பத்தார் அந்த மகிழ்ச்சியான திருமண நிகழ்விலே மன வேதனையோடு இருப்பதை அன்னை மரியாள் உணர்ந்து பார்த்து அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே தானே முன் சென்று அவர்களுக்கு உதவி செய்தார். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இதுக்கு அன்னை மரியாள் நமது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டே இருப்பார். நமது வாழ்க்கையிலே இன்றைக்கு அந்த கானாவூர் திருமண வீட்டாரை கூட வெளியே சொல்ல முடியாத, வெளியே யாரோடு பகிர்ந்து கொள்ள முடியாத எத்தனையோ மன பிரச்சனை
பிரச்சனை, மனநோயினால், குடும்ப பிரச்சனையினால் தவித்துக் கொண்டிருப்பது ஏராளம். அவர் எல்லோருக்குமே இன்னைக்கு அன்னை ஆரோக்கியம் தரக்கூடியவராக, அறிவிக பெற்றவராக, அந்த மனநோயிலிருந்து விடுதலை தரக்கூடிய பெண்ணாக அன்னை மகள் இருக்கின்றார் என்றால் அது மிகையாக. மூன்றாவது நல்ல ஒரு உதாரணம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தது. ஆண்டவர் இயேசு எத்தனையோ புதுமை செய்தார். பார்வையற்றவருக்கு பார்வை, இறந்து கொண்டவருக்கு உயிர் பெற்றிருந்தார். அத்தனை புதுமை செய்தாலும் கூட ஆண்டவர் இயேசு யாருமே பாராட்டியது கிடையாது. அவர் வைக்கப்பட்ட பெயர் பெருந்தீனிக்காரர். பெயர் சுகுணை கொண்டு பெயர்களை ஓட்டுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்தார். அந்த நேரத்திலே அன்னை மரியாள் செய்த ஒரு காரியம், எல்லாவற்றையும் மனதில் இருத்தி சிந்தித்துக் கொண்டார். மரியாள் இது ஆண்டவர் இயேசுக்கு அவர் பற்றியிருந்த அந்த துன்பத்திலே அன்னை மரியாள் இருந்தார். அன்னைக்குரியவர்களே, இப்படி நாம் நிறைய உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகிறோம். இன்னைக்கு நமது வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம். நம்ம எத்தனை பேர் குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வாழக்கூடிய ஊரிலே நாம் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். உடல் ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான நோய்கள், மன ரீதியான நோய்கள், அத்தனைக்கும் மிகப்பெரிய அருளருந்து அன்னை மரியாள். இவையெல்லாம் நீங்க பல பேராலயங்களில் வெளிப்படுத்திருப்பார்கள். மாதாவின் சன்னதி மனதிற்கு நிம்மதி. அன்னையை தேடி சென்று ஜெபிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த அன்னை நிறைவான ஆசிரியை கொடுப்பார். இந்த மகிழ்ச்சியான நாளிலே அன்னையின் திருப்படி ஏற்றிருக்கிறோம். நமது கவலைகளை நாம் கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்போம். திருப்படர் ஆசிரியர் சொல்வது போல உங்களது கவலைகளை கடவுளுக்கு விட்டு விடுங்கள், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நல்ல முறையிலே செய்து கொடுப்பார். இந்த திருப்பலியிலே ஒவ்வொருடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, உங்களுடைய கணவன், மனைவி, செய்கின்ற தொழில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிங்கள். கண்டிப்பாக நாம் மன பாரத்தோடு, மன கஷ்டத்தோடு, கவலையோடு வந்திருந்தால் கூட அந்த அன்னை நமக்காக எப்போதும் பரிந்து பேசுவார். தொடர்ந்து ஜெபிப்போம். நமது தாய் வேளாண்மை அன்னை நம் எல்லோருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது தேவைகளுக்காக நமது மன்றாட்டுகளை எடுத்து வைப்போம். அருட்கடலை இறைவா, உமது அருட்பிரிவினால் தேர்ந்தெடுத்துள்ள எமது திருச்சபையின் தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். உமது அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காகவும் தங்களை அர்ப்பணித்துள்ள அவர்களுக்கு